அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் என்ற ஒரு நடிகராக ஒரு கரூர் என்ற ஊருக்கு போகும் பொழுது 41 பேர் நெரிசலில் இறந்த செய்தி நீங்கள்லாம் அந்த கூட்டு நெரிசலில் சிக்கி இறந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, அரசாங்க வேலை கொடுக்கறதுக்காக கரூருக்கு போயிருக்கிறார். இன்றைக்கி யார் முதலமைச்சர் போய் என்ன செய்கிறாரு, அந்த நெரிசலில் செத்தவங்களுக்கெல்லாம் அரசு வேலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அறிவிப்பு செய்வதற்காக இன்றைக்கி போயிருக்கிறாரு. நேரம் அறிவிப்பு செஞ்சுருப்பார். இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த டோட்டல் கலாச்சாரமே இந்த மாதிரி பைத்தியக்காரங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மையை அமைந்திருக்குது. இவரை சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டால், தீ குளிச்சு ஒருத்தன் சாவுறான்னு வைங்க, அவனை கண்டிக்கணும். நம்ம நாட்டு அரசியல்வாதி என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு கட்சிக்காக வேண்டி தீ குளிப்பான், அல்லது ஒரு மொழிக்காக வேண்டி தீ குளிப்பான், அல்லது நீட்டு தேர்வுக்குன்னு தீ குளிப்பான். அவனெல்லாம் வந்து வெறுக்கப்படுறவனை ஆக்கணும். அது ஊக்குவிக்கிறத தியாகமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒரு திமுககாரன் அந்த அவனுடைய கட்சிக்காக செத்தான்னு சொன்னால் அவனை போய் பாராட்டுறது, அவனை போய் சந்திக்கிறது. ஒரு அதிமுக கூட தற்கொலை தீக்குள்ளி செத்துட்டார், அவருக்கு 50 லட்ச ரூபா கொண்டு கொடுக்குறேன்டாரு அதனுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி. இது திமுக அதிமுக எல்லா கட்சிகள்லையும் தமிழகத்தில் தான், வேறு எந்த ஒரு ஸ்டேட்லையும் இந்த பைத்தியகாரத்தனம் கிடையாது. இது இந்த மாதிரி தற்கொலை செய்கிறவனும் கிடையாது. அப்படி தற்கொலை செஞ்சானையானால் அவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு தியாகியாக்குற ஒரு தன்மை வந்து வேறு எங்கேயுமே காண முடியாது. அவனும் வெறுக்கத்தான் செய்யணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒருத்தனை கட்சியிலேருந்து ஒருத்தனை நீக்கிறாங்க, அதுக்காக வேண்டி தற்கொலை செஞ்சதெல்லாம் பார்த்தோம். ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரு பெரிய தலைவரை நீக்கின காரணத்துக்காக வேண்டி அதற்காக தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சாகுறான். அவனை தியாகியாக அவனுக்கு சிலை வைப்பது, அவனுக்கு நினைவு நாள் கொண்டாடுவது, அப்படி அதையெல்லாம் செய்வதன் மூலமாக மக்களுக்கு என்ன மெசேஜ் வைக்கிறாங்க, இதெல்லாம் நல்ல காரியம், இந்த மாதிரி நடந்தால் நீ சாவு, உனக்கு இது மாதிரி ஒரு புகழ் கிடைக்கும், உனக்கு இந்த மாதிரி பாராட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு தமிழக மக்களை டோட்டலாக மூளைச்சலை வச்சுட்டாங்க. இவருடைய 41 பேருக்கு வேலை கொடுக்கறது இவர் பேசிக் கிடையாது, இவர் ஆரம்பம் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இப்படி தான் நம்ம நடத்தணும் என்று தான் இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது இந்த நெரிசலில் செத்த ஆளுகளுக்கு முதல்ல பணம் அறிவித்ததை முதல்வர் தான், ஸ்டாலின் தான் அறிவித்தார் 10 லட்சம். அதுக்கப்புறம் அவர் விஜய் வரை 20 லட்சம் கொடுத்தாரு. அப்போ 30 லட்ச ரூபா ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. 10 அரசாங்க வேலை வேறு கொடுக்கணுமா. பெரிய தியாகம் செஞ்சு நாட்டுக்காக வேண்டி போராட்டத்தில், போர்க்களத்தில், இராணுவத்தில் போய் அப்படி செத்தா ஒரு அர்த்தம் இருக்குது. இராணுவத்தில் போய் சாவுறான்னா நம்மளுக்காக சாவுறான், நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் உயிரை தியாகம் பண்ணுறாங்கிறதுனால நெரிசலில் சாவுறது கட்சி நடிகனை பார்க்க போய் செத்ததுக்கெல்லாமா கொடுப்பாங்க, அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், அடுத்தவன் சாவுறதுல சந்தோஷப்படக்கூடிய சமுதாய தலைவர்களாக இருக்கிறாங்க. எல்லா கட்சியில் உள்ளவர்களும் அவங்க இந்த மாதிரி நாளைக்கு ஒன்று நடக்கக்கூடாது நினைச்சா செய்யலாமா, இப்படி நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் இதே மாதிரி நாளைக்கு ஒரு நெரிசலை வேணும்னு ஏற்படுத்துவார்கள், வேணும்னு வந்து தள்ளி விட்டு சாவடிப்பார்கள். செத்ததுக்கு பிறகு அரசாங்க வேலையும் கிடைக்கும், 30 லட்ச ரூபா பணமும் கிடைக்கும், அப்படின்ற பாடத்தை தானே இருந்து மக்கள் கற்றுக்குருவாங்க. அப்போ இவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுருந்தாங்கன்னா நடக்கவே செய்யாதுங்க. நான் கேட்குறேன், பேர் எந்த ஒரு ஸ்டேட்லையாவது எவனுக்காக வேண்டி தற்கொலை செஞ்சுருக்கானுங்களா, தீ குளிச்சிருக்கானுங்களா, எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியாவது தீ குளிச்சு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அங்கே ஊக்குவிக்க மாட்டாங்க, தலைவர்கள்லாம் ஊக்குவிக்கவே இல்லை. நீங்கள் தமிழகத்துடைய நிலைமை என்ன இருக்குன்னு கேட்டால், நீட்டு தேர்வு தப்புங்கிறதுக்காக ஒரு மாணவி செத்துட்டாலாம், அது தியாகி, அதுக்கு சிலை, அதுக்கு மணிமண்டபம், அதுக்கு ஒரு பாராட்டு விழா, இப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொன்றையும் இப்படி தானே செய்வான். இதெல்லாம் மன வலிமை இல்லாத கோழைகள் செய்கிற வேலை. தற்கொலை செய்கிறதெல்லாம் நல்லவன் செய்கிற வேலையா? வாழுவதற்கு தகுதியற்ற கோழைகள் இந்த முடிவு எடுப்பாங்களே தவிர, நீட்டு வேணா இது நின்று போராடு, எதிர்த்து கருத்தை சொல்லு, போராட்டத்தில் ஈடுபடு, அப்படி கைடு பண்ணுறதுக்கு பதிலாக சாவுண்டு வழிகாட்டுறாங்க. தமிழில் இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது நிறைய பேர் செத்தாங்க, தமிழுக்காக வேண்டி செத்தாங்கன்னு வச்சாங்க. அவங்க பேர்லாம் நினைவு சின்னங்கள் சென்னையில் அப்படி எழுப்பி நிற்கிறது, பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் செய்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களாம் யார்? தமிழுக்காக செத்தாங்களாம், தீ குளித்தாங்க. ஏன்டா சாவுற? தமிழ் தான் வேணும்னா அதுக்கு நின்று போராடுறமா, சாவணுமா? அப்போ இவன் என்ன மாதிரி மக்களை வந்து உருவாக்குறார்கள் என்று சொன்னால், அவங்களுடைய ஒரு கொள்கை, கோட்பாடு, தலைவர்கள், இதற்காக வேண்டி மனிதன் சாவலாம். சாவுறது வந்து கெட்டது கிடையாது, சாவுறது நல்லது, வரவேற்கத்தக்கது. உனக்கு உலகத்துலேயும் உன்னுடைய குடும்பத்தாருக்கு காசு பணம் கிடைக்கும், உன் குடும்பத்தாருக்கு வந்து நீ வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், உனக்கு ஒரு புகழும் கிடைக்கும், காலகாலத்து நிற்கும்ல, அது அவனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு எண்ணத்தை இவர்கள் உருவாக்குவதன் மூலமாக இந்த மாதிரியான காரியங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, எவனுக்கு இதை கண்டிக்க தகுதி இல்லை. அவர் 41 பேருக்கு வேலை கொடுக்குறதெல்லாம் கண்டிக்க தகுதியை என்ன கேட்டால், எல்லார்ட்டையும் இந்த நோய் இருக்கிறது, எல்லா கட்சிகள்லையும் டோட்டலாக திருந்த வேண்டியிருக்கு. எவன் இந்த மாதிரி செஞ்சாலும் அவனுடைய சாவுக்கு ஒருத்தன் போகக்கூடாது. சரியான பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி தன்னைத்தானே எவன் மாய்த்து கொள்கிறானோ
அது இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தற்கொலை செஞ்சால் அவனுக்கு ஜனாசா தொழுகை கூட தொழுகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாம் எப்படி நம்மளை பண்படுத்துது? இப்படி ஒருத்தனை தூண்டி விட்டுறக்கூடாது, சாவுறதை தன்னைத்தானே மாய்த்து கொள்வது ஊக்குவிக்கக்கூடாது என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செஞ்சவனுக்கு அந்த இறுதி பிரார்த்தனை ஜனாசா தொழுகையை நடத்த மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. இன்றைக்கும் கிடையாது. இன்றைக்கும் ஒருத்தன் தற்கொலை செஞ்சுட்டான் ஒரு முஸ்லீம் அவனுக்கு நம்ம ஜனாசா தொழுகை நடத்த மாட்டோம். அப்படி ஒரு நீ சமுதாயத்தை பயிற்றுவித்தால் அந்த சமுதாயம் தற்கொலை பண்ணாது, தன்னைத்தானே மாய்த்து கொள்ளாது, தீ குளித்து சாவாது. நீ இப்படி உண்டாக்குனாயானால் இது மாதிரி அடிக்கடி நடக்கும் என்பதைத்தான் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அல்லாஹ் உணவு நடக்கக்கூடிய நன்மக்களாக